தளபதி விஜய் அவர்கள் திருப்புமுனை மாநாடா பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து அவரோட பயணத்தை தொடங்கியிருக்காரு. இன்னைக்கு திருவிழாவா இருந்துச்சு திருச்சி அப்படின்னே சொல்லலாம். 6 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரமா பாத்தீங்கன்னா கடந்திருக்காரு. அதை பத்தி நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாம அரியலூர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாரு, அடுத்து அவரோட நடவடிக்கைகளை எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். தளபதி விஜய் அவர்கள் திருப்புமுனையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதனால நம்மளுமே திருச்சியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தா தொடங்கி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 30 இடங்கள் கேட்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு கரெக்டா 10:30 மணிக்கு வந்து அரை மணி நேரம் பேசணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மரக்கடையில வந்து பர்மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியா கடை அதாவது பாத்தீங்கன்னா காலங்காத்தால வந்து பாத்தீங்கன்னா அப்பையில இருந்து நியூஸ் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஒரு 8 மணி 8:30 வாக்குலயே பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து கிளம்பிட்டாரு. 9:35 பாத்தீங்கன்னா திருச்சி வந்துட்டாரு. 9:50 பாத்தீங்கன்னா ஒரு வாகனத்துல புறப்பட்டாரு. 9:50 இருந்து 3:10 3 மணி கிட்டதான் பாத்தீங்கன்னா மரக்கடையை வந்து சேர்ந்தாரு. எப்படி ப்ரோ முடியுமா அதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் போயிட்டு தான் இருக்காரு. உள்ளேதான் உட்காந்துருக்காரு, கையசைச்சிட்டு இருக்காரு, பேட்டுக்கு சைன் போடுறாரு, வேல் கொடுக்குறாங்க வாங்குறாரு. இந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள அதுக்குள்ள அப்படியே ஊர்ந்துகிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து வேற யாருக்கும் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம பழசெல்லாம் கிளற வேணாம், நிறைய பேர் வந்து சொல்ல வேணாம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஆர்கனைஸ்டோட பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கட்சி அந்த அளவு இன்னும் வளரல. அதாவது பாத்தீங்கன்னா மத்தவங்க யாராச்சும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். ஆனா இவ்வளவு தூரம் அவங்க வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நடுவுலயே வந்து இதை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து திருச்சியில பிறந்து வளர்ந்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏர்போர்ட்ல இருந்து நீ கிளம்பணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு அதிகபட்சமா என்னை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் தான். திருச்சியில டிராபிக் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம்னா டிராபிக் சுத்தமா கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்க இருந்து வண்டி எடுத்தோம் அப்படின்னா, ஏன் கார் எடுத்தோம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா ஒரே ரோடு, அதாவது ஜமால் முகமது காலேஜ் கிட்ட வந்துடும். அந்த நீங்க பாத்துருப்பீங்க திருச்சிராப்பள்ளி மாநகராட்சின்னு இருக்கும், அந்த பாலத்துக்கிட்ட வந்துருவீங்க. அங்க இருந்து ஒரு பாலம் இருக்கும், அதை ஏறினீங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் வந்துடும். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அடிச்சீங்க அப்படின்னா பாலக்கரை கீழே உள்ள ஒரு பாலம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாலக்கரை மேல உள்ள பாலம் வந்துடும். இங்கிட்டு சைடு பாத்தீங்கன்னா பழைய மதுரை ரோடு, இந்த சைடு வந்து வெங்காயமட்டி அந்த ரோடு வந்துடும். இங்கிட்ட மார்க்கெட் சைடு 3 ரோடா பிரியும். கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா போனாலும் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 15 நிமிஷத்துல வந்துடலாம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு மனுஷன் வந்து டிராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்திருக்காரு. அங்கேயுமே பாத்தீங்கன்னா வந்தோடனே மைக்கு கட் ஆயிருச்சு. ஸ்டார்டிங்ல ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அந்த காலத்துல எல்லாம் போருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை கும்பிட்டு போயிருக்காங்க. இந்த மலைக்கோட்டை மண்ணுக்கு நான் வந்திருக்கேன், பெரியார் நேசிச்சதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இது பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைக்கு கட் ஆயிருச்சு. அப்புறமேட்டு அங்க உள்ள அமைச்சர்களை சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருச்சி நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு. அது எதுவுமே பாத்தீங்கன்னா வார்த்தை வழியா நம்மளுக்கு வந்து எதுவுமே கேட்க முடியல. ஒரு சில மெசேஜா தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அரியலூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 70 கிலோமீட்டர் அரியலூர்ல இருந்து. இப்போ ஐ திங்க் பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க பெரம்பலூர் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தாரு அப்படின்னா அங்க என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ கூட போட்டலாம். அரியலூருக்கு போறதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. மதியம் ஒரு 4 மணிக்கு அவர் கிளம்பினாலும் பாத்தீங்கன்னா போறப்பையும் பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட் ரூட் வழியா பிடிச்சி பைபாஸ் பிடிச்சி அப்படிதான் வந்தாரு. ஊர்ந்து இருந்து பாத்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அது ஒரு 5 மணி நேரம் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாரு. வந்தோடனே பாத்தீங்கன்னா சாரி கேட்டு லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டாரு. அவர் மேல எல்லா பிளேமே எடுத்துக்கிட்டாரு. கேட்டு பாத்தீங்கன்னா சாரி கேட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓப்பனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா அங்க மைக் கட் ஆயிருச்சு, அதனால ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் இங்க வந்து பதிவு பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு அந்த போருக்கு போன விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டைரக்டாவே பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சு மேல இருக்க சென்ட்ரலையும் சரி இங்க இருக்க ஆளும் கட்சியும் பாத்தீங்கன்னா எதிர்த்து பாத்தீங்கன்னா அவரோட கோஷங்களை வந்து முழக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னால வந்து அவங்க கோச்சுக்கிறாங்க. நான் இந்த தடவை மை டியர் சார் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அப்புறமேட்டு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எதுவும் நிறைவேற்றாத விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு. நான் வந்தா என்ன, இவ்வளவு சொல்றியே, நான் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் வந்தானே பாத்தீங்கன்னா வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது, பெண்களுக்கு இதுலலாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு எந்த ஒரு காம்ப்ரமைஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சி தலைவர்கள் நிறைய பேர்த்தோட இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லப்பா இதெல்லாம் அவர்
பார்த்தோன்னே அப்படியே கிளம்பிடுறாங்க. ஒரு சில பேர்னா கிட்ஸா இருக்காங்க, இந்த வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு உரிமை கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இன்னைக்கு முதல் மாநாட்டு எப்படி போட்டாரோ அப்படி ஒரு இது சம்பவத்தை பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் வந்து லைவ் ஆச்சு. முதல் ஒரு பரப்புரையே பாத்தீங்கன்னா இந்த அளவு வந்து மக்களை சந்திக்க வர்றது இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. தேர்தலில் எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும், என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்பீச் எல்லாம் கேட்கும் போது அந்த அளவு அந்த பேப்பர் இல்லாம பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லா தலைவர்களும் பேப்பரை வச்சுதான் பேசுறாரு. இவர் வந்து மற்றவங்க எல்லாம் அரசியல் பொலிட்டிஷியன், இவர் வந்து சினிமால அவர் இது பண்ணவர். ஒரு 20 பக்கத்தை கூட பாத்தீங்கன்னா அசால்ட்டா மைண்ட்ல வச்சுட்டு வந்து கால்குலேட் பண்ணிட்டு பேசக்கூடியவர் தான். அப்படி இருக்கும்போது ஒரு துண்டு சீட் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா கொண்டு போலாமா, இன்னும் பேசுற விதங்கள்லையும் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து என்னென்ன இருக்குன்னா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இன்னும் தரவுகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முக்கியமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினார்னா, எப்போதும் அவர் பேசுறது என்னன்னா, அப்ப ஆமாப்பா திமுகவையும் சென்ட்ரல்ல இருக்கவங்களையும் அவர் அட்டாக் பண்ணி பேசுறது, அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை, அதுதான்ப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அப்படி இல்லாட்டி அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் இவங்க வந்தா என்னென்னலாம் பண்ண போறாங்க, டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்தா என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரி எல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து தேர்தல் வாக்குறுதிகள்ல வந்து எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே ஒன்று சொன்னாரு அப்படின்னா நல்லா இருக்கும். மக்களை வந்து தேர்தல் பரப்புரையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப சந்திக்க வராங்க அப்படின்னா என்னென்ன சொல்லணுமோ அதான் சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னா பரப்புரையில ஈடுபடுறாரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து பெண்டிங்ல இருக்கு, இதெல்லாம் நாங்க பண்ணுவோம், நாங்க ஆட்சியில இருந்தப்ப இதெல்லாம் பண்ணிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வந்தா என்ன பண்ண போறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அதுவும் இல்லாம இந்த துண்டு சீட்டை வச்சுட்டே பேசுறது வந்து பாத்தீங்கன்னா இன்னமே ஒரு வழக்கமா இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா எனக்கு வந்து பட்டுச்சு. உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்தடுத்து இது வந்து நிறைய பேர் சொதப்பு ஆயிடுச்சு, பிளாப்பு, இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இப்பதான் ஒரு கட்சி வருது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வருவாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு, என்ன பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 26ல தளபதி விஜயோட வந்து பாத்தீங்கன்னா தாக்கம் எந்த அளவு இருக்குமோ எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.